சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, உங்ககிட்ட நான் நேத்து என்ன சொன்னேன்? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப என்ன சார் பண்ணேன்? காஃபி தானே போட்டுட்டு இருக்கேன். அதத்தான் நீங்க ஏன் போடுறீங்கன்னு கேக்குறேன். அடிப்பட்ட கையால எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்படாதீங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன். காஃபி போடுறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்லையே சார். கஷ்டப்பட்டுக்கிட்டே கஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க. கொடுங்க, நான் போடுறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். என்ன வேணா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நானே பாத்துக்கிறேன். ஏங்க, காஃபி போடுறதுன்னு அவ்வளோ கஷ்டமான வேலையா? உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் காஃபி போடுறேன்னு சொல்றீங்க? தெரியாத வேலையை செய்யறது கஷ்டம் சார். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. எப்படி போடணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். அதுக்கு நானே காஃபி போடுவேனே சார். ஏங்க, ஒரு கையை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க. நான் போடுறேன்னு சொல்றேன், எப்படி போடணும்னு சொல்லுங்க. வேணா சார். ஏங்க, நான் கஷ்டப்படும் போது மட்டும் நீங்க வந்து காப்பாத்துறீங்க. நீங்க கஷ்டப்படும் போது மட்டும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சொல்லுங்க, காஃபி போட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நானே நீங்க சொன்ன ஐடியாவை வச்சுதான் சார் கத்துக்கிட்டேன். வேணும்னா நான் அத சொல்றேன், அத ஃபாலோ பண்ணி நீங்க போடுறீங்களா? நான் சொன்ன ஐடியாவா? ஃபர்ஸ்ட் கேஸ் பத்த வச்சு பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கணும். ஓஹோ, உங்க ஹஸ்பண்ட் சமைச்சத நினைச்சு பார்த்து சமைக்கிற ஐடியாவா? ஆமா சார். ஓகே ஓகே, யூ கண்டினியூ. ஏங்க, காஃபி பிரமாதமா இருக்குங்க. உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் சமையல் லெஜெண்ட் தான் போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல மாட்டாங்களா? அவர் சொன்னதை நினைச்சு பார்த்து காஃபி போட்டதுக்கு இவ்ளோ சூப்பரா இருக்குன்னா, நேர்ல வந்து அவரே காஃபி போட்டா எப்படி இருக்கும்? அவர் போட்டாலும் காஃபி இப்படிதான் இருக்கும். 2 காரணத்துக்காக அவர் மீட் பண்ணியே ஆகணும். ஒன்னு, உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. இன்னொன்னு, அவரோட சமையலுக்காக.